திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சரால் தற்பொழுது கடும் கோபத்தில் அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் இருக்கிறார்கள். மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக இந்த செய்தி மாறியிருக்கிறது. திமுகவின் எம்எல்ஏ மறைவை தொடர்ந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகிறது. இந்த தேர்தலில் அதிமுக புறக்கணித்துள்ள நிலையில் திமுக, பாமக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிட்டு வருகிறார்கள். குறிப்பாக திமுக சார்பில் அன்னியூர் சிவாவும், பாமக சார்பில் அக்கட்சியின் நிர்வாகியான அன்புமணியும், நாம் தமிழர் சார்பில் அபிநயா பொன்னிவளவன் என்ற பெண் வேட்பாளரும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் களத்தில் இறங்கியுள்ளனர். விக்கிரவாண்டி தொகுதி தேர்தல் பரப்புரையில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முன் காலங்களில் அதிமுகவிற்காகவும் தேமுதிகவிற்காகவும் ஆதரவு தெரிவித்து பணியாற்றியதால் அந்த உரிமையோடு கேட்கிறேன், அதிமுகவினர்களும் தேமுதிகவினர்களும் தங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என மேடையிலேயே பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக அதிமுக நடத்திய உண்ணாவிரத போராட்டத்திலும் நாம் தமிழர் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களுடைய ஆதரவையும் தெரிவித்துள்ளனர். அதிமுக மற்றும் தேமுதிக வாக்குகளை பெற நாம் தமிழர் தீவிரம் காட்டுவதாக கருத்துக்கள் எழுந்துள்ளது. அதே நேரம் அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் தாங்கள் தேர்தலில் போட்டியிடவில்லை என ஏற்கனவே முடிவெடுத்திருப்பதும் தங்களுக்கு எந்த ஒரு ஆதரவுகளும் யாருக்கும் ஆதரவுகளும் இல்லை என்பதையும் தெளிவாக கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருப்பது, எம்ஜிஆர் ஒரு காலத்தில் திமுகவில் தான் இருந்தார் என்றும் அதிமுகவின் ஓட்டு எங்களுக்குத்தான் கிடைக்கும் என்றும், திமுக ஆட்சியில் 2 முறை எம்ஜிஆர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். எனவே திராவிட கட்சி என்ற அடிப்படையில் அதிமுக ஓட்டுக்கள் எங்களுக்குத்தான் கிடைக்கும் என அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். இதனால் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் கடும் கோபமடை இருக்கிறார்கள். நிச்சயமாக ஒருபோதும் அதிமுகவின் வாக்குகள் திமுகவிற்கு செல்லாது என்றும் நிச்சயமாக நான் உறுதியாக கூறுகிறேன். அதிமுகவினர்கள் எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவினர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் கருணாநிதி குடும்பத்தை நாங்கள் ஒழிப்பதற்கும் தமிழக மண்வளத்தை சுரண்டி அவர்கள் கோட்டையாகவே மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதனில் இருந்து மீட்டெடுப்பதற்காகத்தான் நாங்கள் போராட்டத்தை நடத்தி வருவதாகவும் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுகையில், நிச்சயமாக அமைச்சர் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் திமுகவை அவமானப்படுத்தும்படி பேசினால் நிச்சயமாக அதற்காக அவர் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும் தற்பொழுது செய்தி மூலமாக அவர் வெளியிட்டிருக்கிறார். திமுகவின் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவாவேலு அவர்கள் பேசிய வீடியோ இணையதளங்களில் சர்ச்சையாக மாறியுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.